Hi folks, welcome to the ninth lecture of Java Full Course Guide. So this is one of the important lecture because நம்ம இதில் வந்து கலெக்ஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஜாவாக்கு வந்துட்டா, பிகாஸ் நம்ம இதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பேஸ்டில் இல்லை ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோனாலுமே கலெக்ஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் மேனிபுலேஷன் வில் பி மெயின்லி டன் பை கலெக்ஷன்ஸ். ஸோ எஸ் லெட்ஸ் கோ இன்டு த லெக்சர். பிஃபோர் தட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த லெக்சர்ஸ். ஸோ எஸ் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கலெக்ஷன் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் தட் ப்ரொவைட்ஸ் அன் ஆர்கிடெக்சர் டு ஸ்டோர் அண்ட் மேனிபுலேட் த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதனால தான் வந்து கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம்னாலே அதில் ஆப்வியஸ்லி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. அண்ட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா செட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். பிகாஸ் அப்ளிகேஷன் லெவல் வந்துட்டா டேட்டா வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட் தட் எவ்ரி ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சர்ச்சிங், சார்ட்டிங், இன்சர்ஷன், மேனிபுலேஷன் அண்ட் டிலிஷன் இது எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ்னால ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப ஆப்டிமைஸ்ட் வேல பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டு, லிஸ்ட்டு, கியூ, டிக்யூ, அரே லிஸ்ட், வெக்டார், லிங்க் லிஸ்ட், ப்ரையாரிட்டி கியூ, ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட்டு, ட்ரீ செட்டு, மேப்பு, ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு. என்னடா அடிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவ்வளோ இருக்குது. பட் ஆனால் இதில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட நமக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து தான். நம்ம கன்செப்ஷன் என்ன, நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன, ஆர் நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொன்றுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மெயினாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது, இப்போ நான் ஒரு 3 years வந்து நான் ஐடியில் இருக்கேன் அண்ட் ஃபுல் டைம் டெவலப்பர் தான். ஸோ நான் டெவலப்பராக இருக்கும் போது மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டு, லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு, லிங்க் லிஸ்ட்டு, ட்ரீ செட்டு, மேப்பு, ஹேஷ் மேப்பு, அந்த மாதிரி தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம மெயினாக கவர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாமே வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதோட இன்டர்னல் ஒர்க்கிங் வந்து டெஃபினட்டாக வந்து இன்டர்வியூ கொஷனாக இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னாலே, ஸோ அதோட இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கா, நாலேஜ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ காய்ஸ் ப்ளீஸ் லுக் மோர் ஃபோக்கஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் கான்சிக்வென்ட் லெக்சர்ஸ் ஃபார் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஐட்ரபிள்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இருக்க இன்டர்ஃபேஸ். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இன்டர்ஃபேஸ் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே கிளாஸ். இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐட்ரபிள் தான் இருக்கிறதுலே ரூட் இன்டர்ஃபேஸ் அண்ட் கலெக்ஷன் வந்து ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் கலெக்ஷன் இஸ் ஆல்சோ இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஸ் another interface. A class implements an interface, a class extends another class. ஸோ அது மறந்துடாதீங்க. ஸோ இதில் ஏன் ஐட்ரபிள் ரூட் அப்படின்னா, ஸோ ஐட்ரபிள்னா என்ன மெயின்லி ஆஸ் த வேர்ட் சஜஸ்ட் இட் இஸ் டு ஐட்ரேட். ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கலெக்ஷன் ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ வி நீட் டு கோ இன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? ஸோ அப்போ அதுக்கு வந்து ஐட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து group of objects வந்துட்டாலே we definitely need to iterate from top to bottom or from the middle to last, something like that. ஸோ அதனால அதுதான் வந்து ரூட் இன்டர்ஃபேஸ். ஸோ கலெக்ஷன் கீழே திரும்ப 3 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, லிஸ்ட், கியூ, செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் கீழே நம்ம வந்து அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், கியூக்கு கீழே ப்ரையாரிட்டி கியூ அண்ட் டிகியூக்கு கீழே அரே கியூ, திரும்ப செட்டு கீழே ஹேஷ் செட்டு, லிங்க் செட்டு, திரும்ப செட்லேயே சார்ட்டட் செட்டு அண்ட் ட்ரீ செட் அப்படின்னு வரும். ஸோ இது இல்லாமல் மேப்னு இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. மேப்பில் திரும்ப நம்ம வந்து ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, கன்கரன்சி ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரலைஸ்டு பார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு லெக்சரில் வந்து லிஸ்ட் அண்ட் அரே லிஸ்ட் டீட்டெயிலாக பார்ப்போம் அண்ட் கலெக்ஷன்ஸில் ஜென்ரலாக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா டு ஐட்ரேட் தான். ஸோ ஏன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டோம். ஸோ வி நீட் டு ஐட்ரேட். ஸோ ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸில் 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் ஆஸ் நெக்ஸ்ட் அண்ட் தி ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட் அண்ட் ரிமூவ். ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன்றுமே இல்லை. ஹேஸ் நெக்ஸ்ட்ன்றது நம்ம ஒரு ஃபார் லூப்ல போட்டு ஆஸ் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ண, இல்லை அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்றது தான். அண்ட் ஆப்ஜெக்ட் டாட் நெக்ஸ்ட்னாலும் அதே தான். இட் ரிட்டர்ன்ஸ் அன் எலமெண்ட் அண்ட் மூவ்ஸ் த கர்சர் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட். பிகாஸ் எல்லாமே ஃபாலோயிங்லேயே தானே இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று கொடுத்துட்டு அண்ட் இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் ஸோ தட் இட் கிவ் ரிட்டர்ன் தட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான். அண்ட் ரிமூவ்ன்றது இட்ஸ் கோயிங் டு ரிமூவ் தட் எலமெண்ட், இட் இஸ் கோயிங் டு டெலிட் தட் எலமெண்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் லிஸ்ட் ஆர் பர்டிகுலர் கலெக்ஷன். அண்ட் ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ரூட் இன்டர்ஃபேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் collection interface is going to
extend this interface, and all the subclass obviously is going to extend this IEEE interface. ஸோ கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் இதுதான் மெயின். ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து 4 இருக்குது. ஸோ அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அண்ட் ஸ்டாக். உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும்னா ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி என்னன்னு பார்த்துக்கோங்க. பட் இது சொன்ன மாதிரியே தான், ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் கலெக்டட் அண்ட் ஹவு இட் இஸ் யூஸ் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ லிஸ்ட்டில் இருக்க 4 டைப்ஸ் இதுதான், அண்ட் இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே டேட்டா டைப் எப்படி பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ டேட்டா டைப்ஸ் நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு, இன்டிஜரு, ஷார்ட்டு, பைட்டு, அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, ஆப்வியஸ்லி இல்லை. வி கேன் கிரியேட் அவர் ஓன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வில் பி அ டேட்டா டைப், கஸ்டம் டேட்டா டைப்ஸ். ஸோ அதுதான் வந்து மெயின் யூசேஜ் ஆஃப் இங்கே வந்து லிஸ்ட் கலெக்ஷன்ஸில் வரும்போது. ஸோ ArrayList பார்ப்போம். ஸோ ArrayList இஸ் a class that implements the list interface. as that இங்கே சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட் யூசஸ் டைனமிக் அரேஸ் டு டோர் தி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட்டு, செட்டு, மேப்பு, அப்புறம் கியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அலவுட், அண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் டெஃபினட்டாக அலவுட் கிடையாது, யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் அலவுட். மேப்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ், அண்ட் அதுலேயுமே வந்து டூப்ளிகேட் கீஸ் அலவுட் கிடையாது. டூப்ளிகேட் வேல்யூஸ் மே பி அலவுட், பட் டூப்ளிகேட் கீஸ் வந்து கன்ஃபார்ம் அலவுட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கியூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அந்த இன்சர்ஷன் ஆர்டர் பொறுத்து இருக்கும் அதில் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன். ஸோ லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அலவுட். ஸோ அதில் அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அண்ட் ஸ்டாக் 4 இருக்கு. ஸோ அரே லிஸ்ட் வந்து யூசஸ் அரே கான்செப்ட் தான், ஒரு டைனமிக் அரே கான்செப்ட் தான் இதுக்குள்ளேயும் உள்ள யூஸ் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் நான் சிங்க்ரனைஸ்ட் அண்ட் இது வந்து இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். லிங்க் லிஸ்ட் அதுதான், இது வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு டபிள்யூ லிங்க் லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னு தெரிலனா, நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா சக்ஸஸ் ஒரு லெக்சர் போடுறேன். ஸோ அதில் போடுறப்போ உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்னா என்ன, டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா என்ன, சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, கியூ எல்லாமே அதுலேயே வந்துடும். ஸோ நான் டேட்டா சக்ஸஸ் லிங்க்கும் வீடியோவும் போட்டுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனும் இதில் போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், ஸோ இதுவும் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் யூஸ் பண்ணும், அண்ட் இது வந்து இன்டர்னலாக வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்டோட கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஏறக்குறைய ஒரே தான். ஸோ அப்போ வந்து எந்த டைம்ல எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when it comes to insertion and access, உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இதுதான் வந்து மெயின் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு மேனிப்புலேஷன் தான் ரொம்ப முக்கியம், அந்த டைம்ல வந்து எனக்கு ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரே லிஸ்ட் வந்து நமக்கு தெரியும், அரே இஸ் ஆல் அபவுட் அ கண்டினியூஸ் செல்ஸ், ரைட்? இட் வில் பி ஒன் ஆஃப்டர் another, ரைட்? ஸோ இப்போ நீங்க வந்து நடுவில் ஒரு எலமெண்ட் தூக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 எலிமெண்ட்ஸ் என்ன நிறைய இருக்கு, 5th எலிமெண்ட் மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப 6, 7, 8, 9, 10 எல்லாமே வந்து மெமரி ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் ஒர்க். ஸோ நீங்க மேனிப்புலேட் பண்ண போறீங்க, லைக் வந்து நான் இங்கே இதை சேஞ்ச் பண்ண போறேன், வேல்யூ மாற்ற போறேன், இல்லை நான் வந்து டெலிட் பண்ண போறேன், ஸ்வாப் பண்ண போறேன் அப்படின்ற டைம்ல அரே லிஸ்ட் போனீங்கன்னா மெமரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மெமரி ஷிஃப்ட் செல்ஸ் வில் பி ஷிஃப்டிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஸோ இது வந்து ப்ராசஸிங் டைமும் மெமரி டைமும் இன்க்ரீஸ் ஆகும். மேனிப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் பெஸ்ட், பிகாஸ் லிங்க் லிஸ்ட் இஸ் அபவுட் எவ்ரி, அது கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு இல்லை, அங்கங்கே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்ரஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டெலிட் பண்ணிட்டாலும் அது வந்து பழைய அந்த அட்ரஸ் ரெஃபரன்ஸையும் தூக்கிட்டு போய் வேற அட்ரஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துரும், அவ்வளோதான். இட் வில் ஜஸ்ட் சேஞ்ச் அட்ரஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஷிஃப்ட் த மெமரிஸ். ஸோ தட் இஸ் யூஸ்ஃபுல் வென் இட் கம்ஸ் ஃபார் மேனிப்புலேஷன். ஆனால் லைக் வென் உங்களுக்கு வந்து இனிஷியலைசேஷனும் ஆக்சசிபிலிட்டி மட்டும்தான், இன்சர்ஷனும் ஆக்சசிபிலிட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்போ வந்து அரே லிஸ்ட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அரே லிஸ்ட்னா பக்கத்து பக்கத்து செல் இல்லை, ஸோ டக்கு 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 இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து புதுசாக ஒரு அட்ரஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து லிங்க் லிஸ்ட் வில் பி அஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுமா, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ண போவோமான்றது நம்மளோட இன்கம் என்ன, நம்மளோட இன்புட் என்ன அப்படின்றத பொறுத்து தான், நம்மளோட டிமாண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இன்சர்ஷன் அண்ட் ஆக்சசிபிலிட்டி மட்டும்தான் உங்க மெயின் ஃபோக்கஸ்னா யூ கேன் கோ ஃபார் அரே லிஸ்ட். இஃப் இட் இஸ் மெயின்லி அபவுட் டேட்டா மேனிப்புலேஷன் தென் கோ ஃபார் லிங்க் லிஸ்ட். வெக்டர் அண்ட் ஸ்டாக் என்னடா இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. பிகாஸ் சோஃபார் இது வரைக்கும் நான் வந்து வெக்டர் ஸ்டாக் பார்த்ததே இல்லை. ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் வச்சுனா பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு தெரிஞ்சு நான் அரௌண்ட் ஒரு 14 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், 14மே கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் 14 இன்டர்வியூஸில் ஒரு தடவை கூட எனக்கு வெக்டர் ஸ்டாக் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டதே இல்லை. ஸோ வி கேன் இக்னோர் திஸ். ஜஸ்ட் நீங்கள் வேணா ஒரு டெஃபினேஷனுக்காக பார்த்துக்கலாம். இட் இஸ் பார்ட் ஆஃப் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் அவைலபிள் இன் லிஸ்ட். ஸோ ஜென்ரலைஸ்டாக இருக்கும். ஸோ அடிஷன், ஆட் ஆல், ரிமூவ் ஆல், ரிமூவ் இஃப், ரீடைன் ஆல், சைஸ், கிளியர், கண்டெய்ன்ஸ் ஆல், இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20 மெத்தட்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே நான் போட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி குயிக்காக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ என்னடா மெத்தட்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் சும்மா வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இப்போ நம்ம வந்து
கோட்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், லிஸ்ட்டில் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போடலாம், அதை எப்படி குரூப் பண்ணணும், அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஓகே folks, so let's get into the hands-on section. ஸோ எஸ், மெயின் கிளாஸில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து லிஸ்ட்னா எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ லிஸ்ட், ஸோ சிம்பிளாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் மட்டும், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் கால் இட் ஆஸ் நேம்ஸ். நியூ அரே லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ வந்து நமக்கு ரெண்டு எரர் ஸ்டேட்மெண்ட்ஸ் காமிக்குது, அப்படிலாம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜாவா யூட்டில், ஸோ வி நீட் டு இம்போர்ட் தட். ஸோ இம்போர்ட் பண்ணோடனே அந்த எரர்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் டன். இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஆட் ஆல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக வந்து ஆட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், இப்போ இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ எஸ் ஃபோக்ஸ், ஸோ லிஸ்ட்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போது இதை வந்து என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வி கேன் டு திஸ். நம்ம வந்து அதை பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட்டோட மெத்தட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தியாச்சு. இப்போ இதில் இருக்க வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். எஸ் வி ஹேவ் ஆட் ட்ரை பண்ணியாச்சு. ஆட் ஆல்னா எஸ், நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அது ஆட் ஆல், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ரிமூவ், ஓகே ரிமூவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரிமூவ் இஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைஸ் என்னன்னு செக் பண்ணலாம், கண்டெய்ன்ஸ் என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிம்பிளாக நேம்ஸ் டாட் சைஸ் அப்படின்னு போட்டனாலே வந்துடும். எஸ், அடுத்து நம்ம வந்து கண்டெய்ன்ஸ் செக் பண்ணலாம். கண்டெய்ன்ஸ் வந்து ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம இப்போ என்ன செக் பண்ண போறோம்னா, அகஸ்டின் ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ எஸ், திஸ் வில் ரிட்டர்ன் a boolean. Now we can also check, we can remove it. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து அகஸ்டின்றதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஒரு கண்டெய்ன்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ திஸ் டைம் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ திரும்ப ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் ரிமூவ் ஆச்சா இல்லையான்றதை. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப லெட்ஸ் செக் இஃப் அகஸ்டின் இஸ் present or not. Let's run this and check. எஸ், அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 நேம்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். எஸ் அது இருக்கு. தென் அதோட சைஸ் பார்க்குறோம். எஸ் தட் இஸ் 3. அதுக்கப்புறம் வந்து அகஸ்டின் ஸ்ட்ரிங் இருக்கான்னு செக் பண்ணுறோம் யூசிங் கண்டெய்ன்ஸ் மெத்தட். எஸ் தட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. தென் வி ஆர் ரிமூவிங் தி பர்டிகுலர் ஸ்ட்ரிங். எஸ் இட் இஸ் ரிமூவ்ட். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம். எஸ் ஒன்லி 2 strings are available because one is already removed. Then again we are checking if that is containing Augustine, but it returns false because it is removed. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் ஆல் தி மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் இதில் இருக்க இன்னும் மெத்தட்ஸ்மே இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் லிஸ்ட், திஸ் இஸ் ஃபார் அரே லிஸ்ட். ஸோ சேம் வே வி கேன் ஆல்சோ கிரியேட் ஃபார் லிங்க் லிஸ்ட். ஸோ பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிங்க மாற்றிங்கனாலே போதும். ஸோ இப்பயுமே இது எல்லாமே ஒர்க் ஆகும். முன்னாடி வந்து இது அரே ரெப்ரஸன்டேஷன்ல இருந்திருக்கும், அதாவது டைனமிக் அரே வந்து இன்டர்னலி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைனமிக், இப்போ வந்து இன்டர்னலி இது வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டில் இட் வில் ஆல் பி த சேம். நம்ம திரும்ப ரன் பண்ணி பார்த்தாலும் யூ வில் கெட் த சேம் அவுட்புட். ஸோ எஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஸோ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், when it comes for data insertion and accessibility, it is advantageous to go with array list. When it comes for data manipulation, then it is advantageous to go for linked list. ஓகேவா? ஸோ இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸாக ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? So yes folks, let's create a new class called student. And அதில் வந்து let's have 4 different parameters. ஸோ குயிக்காக இதுக்கு வந்து நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி கெட்டஸ் செட்டஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிடலாம்.
ஓ எஸ் டன். இப்போ நம்ம மெயின் கிளாஸ்ல போயிட்டு திரும்ப let's have a list, but this time it's not about a list of string. This time it's a list of our own object. So student list நான் நேம் வைக்கிறேன், giving it as array list. ஸோ எஸ் இப்போ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இப்போ இந்த லிஸ்ட்குள்ள நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னா, பட் இட் இஸ் now என்ன சொல்லிட்டோம், நம்ம ஓன் கஸ்டம் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டு தென் அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம லிஸ்ட்குள்ள ஆட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கோ. எஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் இந்த லிஸ்ட்குள்ள ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நார்மல் பிரிண்டிங் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும். அது வந்து ஜென்ரல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபார் ஈச் லூப் விச் இஸ் ஆஃப்டர் ஜாவா 8ல வந்து ஃபீச்சர் அது யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அது மூணுத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப், நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ நார்மல் ஃபார் லூப் அப்போ எனக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ ஐம் இனிஷியேட்டிங் an index and then my next variable will be the size of the list. So we have the size of the list, right? ஸோ நம்ம நார்மலாக பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அந்த லிஸ்ட் வச்சு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் டாட் கெட்ன்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் வில் பிரிண்ட் இன் அவர் லிஸ்ட். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. நவ் லெட்ஸ் ட்ரை த செகண்ட் மெத்தட் பை யூசிங் ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச்சில் வந்து நம்ம 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஒன் வந்து என்ன டேட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்றது, என்ன டைப் அது அப்படின்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அதில் வந்து நான் என்ன வேரியபிள் எஸ்ன்ற வேரியபிள் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எதில் ஐ மீன் வாட் இஸ் தட் லிஸ்ட். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஸோ அதில் நம்ம அகைன் பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். பட் இதில் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம நார்மல் ஃபாரில் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம லிஸ்ட்டோட இன்ஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம லிஸ்ட் டாட் கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலே போதும். quickly run this and check this. So yes, so we have the same. So இப்போ நம்ம வந்து third and யூஸ் பண்ணிடலாம். That is iterator. ஸோ ஐட்ரேட்டரோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐட்ரேட்டர் வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஐட்ரேட்டர் இஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இது எதோட எந்த லிஸ்ட்டுக்கு ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட் டாட் ஐட்ரேட்டர். அதுக்கப்புறம் ஐட்ரேட்டர் ஆஸ் நெக்ஸ்ட். நம்ம ஐட்ரேட்டரில் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆஸ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அண்ட் ரிமூவ். ஸோ அடுத்த வேல்யூ இருக்க வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு வைல் லூப்பில் போட்டிருக்கேன். வைல் த லிஸ்ட் ஹேஸ் நெக்ஸ்ட் வேல்யூ then I'm going to print next. இங்கே ஏன் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா, இட் இஸ் an object reference. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பாயிண்ட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்டோட அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து அது ரெஃபரன்ஸை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடும். ஸோ எஸ் லெட்ஸ் quickly print this. Yes, again we have this. So these are the 3 different methods you can print a list. That is using for loop, or you can use a for each loop, or you can again use an iterator. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். டு ஹேவ் அ டேட்டா டைப் இன்சைட் அ டேட்டா டைப் அண்ட் ஐ எம் காலிங் திஸ் கிளாஸ் as address and this is going to have its own parameters. So let's quickly generate the same. So yes, நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அட்ரஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் another parameter of string type இல்லை, int type இல்லை, our own custom defined type. So yes, same way you need to create all the getters and setters and constructors, everything. செட்டர்ஸ் போட்டாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் போட்டாச்சு, இன்னும் 2 string and parameters போடல. ஸோ இட்ஸ் டன். ஸோ திரும்ப நம்ம மெயின் கிளாஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம again we have to create a list that is going to be of student type and I'm naming the list as student list.
ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி பண்ணணும். பட் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து அட்ரஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு. அண்ட் அந்த அட்ரஸ் ஆப்ஜெக்ட்டை திரும்ப ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ள போடுவோம். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை லிஸ்ட்குள்ள போடணும். ஓகே, லெட்ஸ் see this. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்குள்ள ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் பண்ணி ட்ரை பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ எஸ், இட்ஸ் கமிங் அவுட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்றது நமக்கு வந்து இன்சைட் தி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நான் என்ன சொன்னேன், எப்பவுமே இன்னர் கிளாஸில் இருக்கும் டூ ஸ்ட்ரிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் அட்ரஸ் கிளாஸில் போயிட்டு டூ ஸ்ட்ரிங்கை தூக்கி விட்டுறேன். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் திஸ் கோட் அகைன் அண்ட் செக் வாட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ here you're getting a object representation, not a two string representation. ஸோ எப்பவுமே இன்னர் கிளாஸாக இருந்தாலுமே அந்த கிளாஸுக்கான டூ ஸ்ட்ரிங் ரெப்ரஸன்டேஷன் டெஃபினட்டாக இருக்கணும். do not miss that. ஸோ எஸ் ஃபோக், ஸோ இன்னைக்கு லெக்சர் முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்னா என்ன, ஒய் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு கலெக்ஷன் இஸ் டன். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, லிஸ்ட்னா என்ன, செட்னா என்ன, மேப்னா என்ன, அண்ட் ஹவு தட் இஸ் ஒர்க்ஸ். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக திரும்ப லிஸ்ட்டில் வந்து அரே லிஸ்ட்னா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, அண்ட் ஹவு வி கேன் யூஸ் அவர் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் அ டேட்டா டைப். அண்ட் திரும்ப கிளாஸ்லேக்குள்ள ஹவு வி கேன் ஹேவ் அவர் ஓன் இன்னர் கிளாஸஸ் அண்ட் டேட்டா டைப் இன்சைட் டேட்டா டைப் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் லெக்சர் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து நான் மேப்பும் செட்டும் சைட் பை சைட் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேம் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். அண்ட் அதில் வந்து ஹேஷிங்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் டெஃபினட்டாக எல்லா இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க. இது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த லெக்சர் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்வால்வ் யூர் ஃப்ரெண்ட்ஸ் மோர் அண்ட் ஹாப்பி லேர்னிங் காய்ஸ். தேங்க்யூ. சீ இன் நெக்ஸ்ட் லெக்சர்.